சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க அப்பத்தா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் ஆறுமுகமும் அவங்க ஹனிமூன் பிளான கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரவும் கண்மணி அழுதுகிட்டே உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா அப்பத்தா நடு வீட்டுல வெத்தலை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இத பார்த்ததும் கண்மணிக்கு அதிர்ச்சி ஆகுது. என்னங்க, அம்மாச்சி இறந்து போயிட்டுன்னு சொன்னாங்க, ஆனா அம்மாச்சி நடு வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க, வாங்க என்ன ஏதுன்னு கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் கண்மணியும் வீட்டுக்குள்ள வராங்க. அப்பத்தா, உனக்கு என்ன அப்பத்தா ஆச்சு, நீங்க இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும், நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு சீக்கிரமா வந்தீங்க, கூட 2 நாள் இருந்துட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அது அப்பத்தா நீங்க இறந்துட்டதா சொன்னாங்க, அப்புறம் எப்படி நாங்க அங்க இருக்க முடியும், உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அடியே, எனக்கு ஒன்னும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன், அந்த தமிழ் செல்வியையும் சேதுவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியெல்லாம் பண்ணேன், எல்லாத்தையும் ஒரு கலக்கு கலக்கிட்டேன் பாத்துக்க. எல்லாரும் அப்படியே நம்பிட்டு தமிழையும் சேதுவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப தமிழும் சேதுவும் ஒன்னா வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழியெல்லாம் எடுத்துட்டு திரும்பவும் தமிழ் கூட வீட்டுக்குள்ள சேது வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இத கேட்டுட்டு கண்மணியும் ஆறுமுகமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு ஏன் அம்மாச்சி இப்படி எல்லாம் பண்ணீங்க, எல்லாரும் பயந்துட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அப்பத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா ராஜாங்கம் வராரு. என்னம்மா கண்மணி, என்ன திடீர்னு வந்துட்ட அப்படின்னு கேட்கவும், அது அப்பத்தா இறந்துட்டதா சொல்லி சேதி வந்துச்சுப்பா, அதனாலதான் நாங்க உடனே கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு கண்மணி சொல்லவும், அது ஒண்ணுமில்ல கண்மணி, அப்பத்தாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி மாதிரி வந்துட்டு பேச்சு மூச்சு இல்லாம இருந்திருக்காங்க, நாங்களும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தா அப்பத்தாவுக்கு திடீர்னு கடவுள் உயிர் கொடுத்த மாதிரி திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க உங்களுக்கு சேதி அனுப்புனோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு. சரிப்பா, நல்ல வேலை, அப்பத்தா திரும்ப உயிரோட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், சரி கண்மணி, நீ மேல போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் கண்மணியும் மேல போறாங்க. மேல போயிட்டு 2 பேரும் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கீழே வராங்க. இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரி எப்படியாவது அப்பத்தா செத்தத சாக்கா வச்சு வீட்டுக்குள்ள வரலாம்னு சொல்லிட்டு பெரிய திட்டம் போட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல ஈஸ்வரியோட திட்டம் எல்லாம் தவிடு பொடி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தா ஆறுமுகமும் கண்மணியும் சாப்பிட்டுட்டு வெளியே போய் உட்கார்ந்துருக்காங்க. 2 பேரும் பேசி சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. எம்மா பாத்தியாமா, இந்த ராஜாங்கத்தோட பிள்ளைங்க மட்டும் எப்பவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானமா அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. நான் என் புருஷனை விட்டுட்டு இங்க வாளா வெட்டியா இருக்கேன், என்னை பத்தி யாராவது கவலைப்படுறாங்களா? அது மட்டும் இல்லாம என் தம்பி போஸ், அவன் வாழ்க்கை என்ன ஆச்சுன்னே தெரியல, அவன் எங்க இருக்கானோ நமக்கு தெரியல, அவன் உனக்கு ஒத்த மகமா, அவனோட வாழ்க்கைய எப்படி பண்ணிட்டாங்கன்னு பாத்தியாமா? ஆனா இவங்க குடும்பத்துல மட்டும் இந்த கண்மணி சேது அப்புறம் இந்த நடேசன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கம்மா, பாத்தியாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட சித்ரா ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க.